புராதன சிறப்புமிக்க ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் 2 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம். இங்குள்ள அரங்கநாதர் கோவில் 7 பிரகாரங்கள், 9 தீர்த்தங்கள், 21 கோபுரங்கள், 58 சன்னதிகள் என பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு 2 கட்டங்களாக மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட உள்ளது. முதற்கட்டமாக செப்டம்பர் 9ஆம் தேதி 11 கோபுரங்கள் மற்றும் உபசன்னதிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இப்போ இந்த கோயில் திருப்பணி வேலைகள் ஆரம்பித்து ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. வர 9ஆம் தேதி அன்றைக்கி கும்பாபிஷேகம். செப்டம்பர் 7லேருந்து யாகசாலை பூஜைகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. நான்கால யாகசாலை பூஜைகள்லாம் நடக்குது. இப்போ முன்னோட இப்போ பார்க்குறதுக்கு கோயில் மிக சிறப்பாக, ரொம்ப அழகாக, தூய்மையாக, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோயில் நிர்வாகம் அருமையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது தமிழகம் மட்டுமில்லை, இந்தியா மட்டுமில்லை, உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருவாங்க. நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். சேர சோழ பாண்டியர்கள், ஹெய்சாளர்கள், விஜயநகர மன்னர்கள், அடியார்கள் என பலரும் போற்றிய ஸ்ரீரங்கத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு மேம்பாட்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த பணிகள் தற்போது நிறைவு பெறும் நிலையில் உள்ளன. இந்த பணிகளின் போது மறைந்திருந்த சிற்பங்கள், சிறிய சன்னதிகள், பாதாள அறைகள் உள்ளிட்டவை கண்டறியப்பட்டு பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் புது பொலிவுடன் காட்சியளிக்கிறது. 9ஆம் தேதி காலை 5:40 மணிக்கு மேல் 6:40க்குள் சிம்ம லக்னத்தில் புதன் ஹோரையில் விசேஷமாக மகா சம்பிரோஷம் என்று சொல்லி அந்த சம்பிரோஷத்தை கலந்து கொண்ட எல்லோருக்கும் எல்லா விதமான நற்காரியங்கள், குன்றாத செல்வம், குறையாத ஆரோக்கியம் என்று சொல்வார்கள். மேலும் நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் விட்டு செல்வது இந்த திருக்கோவில் மட்டும்தான். அங்கு உறையும் தெய்வத்தை நாம் வழிபடுவதும் அந்த தெய்வ சாநித்தியத்திற்கு உண்டான ஒரு நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்வதும் மிகவும் பலம் வாய்ந்த விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையிலே 43 உபசன்னதிகள் இருக்கக்கூடிய ஒரே திருத்தலம் இந்த ஸ்ரீரங்கம் திவ்யதேசம் மட்டும்தான். ஆச்சரியத்தின் அணிவகுப்பாகவும் கட்டுமான கலையின் தனிச்சிறப்பாகவும் உள்ள ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம், அரங்கநாதர், தாயார், ராமானுஜர் சன்னதிகளுக்கு 2ஆம் கட்ட கும்பாபிஷேகம் நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்கிறார்கள் அறநிலையத்துறை அதிகாரிகள். முதல் கட்ட கும்பாபிஷேகத்திற்கு காண்பதற்கும் அரங்கனை தரிசிப்பதற்கும் இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் பலவற்றிலிருந்தும் பல்லாயிரம் பேர் வருகை தர இருக்கிறார்கள். இதற்காக சிறப்பு முன்னேற்பாடுகளை மாவட்ட, மாநகராட்சி, இந்து சமய அறநிலையத்துறை, கோவில் நிர்வாகத்தினர் எடுத்து வருகிறார்கள். பக்தர்களின் பாதுகாப்புக்காகவும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.